ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அகரோ எக் பாய்லரில் தான் முட்டையை வேக வைக்கிறேன். இதில் ஒரு 60 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இதில் முட்டையை வச்சிடலாம். முட்டை கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு நம்ம இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அகரோ எக் பாய்லரோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 minutesலேயே நம்மளோட முட்டை நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சுருந்த முட்டை நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையிலையே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 3/4 டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக தொக்கு மாதிரி வந்த பிறகு இதில் நம்ம துருவி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆறின பிறகு உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா சின்ன உருண்டையாக கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த முட்டை போண்டாக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஓரளவுக்கு மீடியமாக திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட போண்டால மாவு ஒட்டாது. அதே மாதிரியே ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டை மசாலாவை இந்த மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சூப்பராக முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எக் பாய்லரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க.